இப்போ நான் வந்து என்ன கொஸ்டின் கேட்க போறேன்னா, இப்ப படிக்கிறீங்கல்ல, 12th படிச்சு முடிச்சு காலேஜ் படிச்சு முடிச்சு எல்லா பேரும் என்ன ஆகலான் இருக்கீங்க? எனக்கு ஆகிறதெல்லாம் மேட்டர் இல்ல. நான் லவ் பண்றேன். இப்ப ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டு அந்த பிள்ளைய ஒத்துக்கிட்டா போதும். நான் வந்து 3 வருஷம் வேலைக்கு போயிட்டு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி நல்லபடியா வாழணும். அது எனக்கு ஆசை. ஓகே, உன்னோட ட்ரீம் அதான். ப்ரோ உனக்கு? நம்ம வந்து போலீஸ் ஆகணும், பெரிய லைட் போலீஸ் ஆயிட்டு மாடு வேற வரத்துல விளையாடுறேன். மாடு கதையா முடிச்சு ரெம்படியா? இல்ல சும்மா நார்மலா தான் காண பாருங்க நீங்க. இல்ல வேணும். ஐயா நீ என்ன விளையாண்டுருக்க? படிச்சு நல்லா பெரிய ஆகி நல்லா கலெக்டர் ஆகி ஒரு வேலையில இருந்து அனுப்புங்க. கலெக்டர் ஆகணும். உன்னோட எமோஷன் வந்து கலெக்டர் ஆகணும். நீ? நான் கலெக்டர் ஆகி பாய்ஸ் ஸ்கூலிங் கேர்ள்ஸ் ஸ்கூலிங் ஒன்னா நினைக்கிறேன். ஒண்ணு நீங்க ஒரு தடவை பேட்டி இருக்கீங்க, மதுரையில போய் எடுத்திருக்கீங்க. ஒருத்தர் சொன்னா 75 மேலூர் நாங்க தான் அப்படின்ட்டு. அவையெல்லாம் கிடையாது. இங்க வந்து பாருங்க, ஒருத்தர் என்ன கொண்டு அவங்க எல்லாருமே வந்து நிப்பாங்க. அவையெல்லாம் சும்மா அவையெல்லாம் அவனுக்கு எனக்கு தெரிஞ்சது அவனே அந்த பேட்டில பாப்பேன் எப்படின்னு தெரியும் எனக்கு. அவையெல்லாம் கிடையாது, 75 எல்லாம் கிடையாது. நாங்க தான் எப்பயுமே. வாத்தியார் வந்துட்டாரு பாருங்க, அப்படியே போக்கஸ் பண்றீங்க நாங்க வாத்தியார. அதானே உண்மை. மலம்பட்டி மல்லை கற்பனன் சாமிக்குள்ள வீரர்கள் MKS. உங்களோட டீமா? என் பேரு சுல்லானி சுந்தரம். சரி ஓகே. தம்பி 3 பேருமே தம்பிதான். நீங்க 3 அண்ணன் தம்பியா? ஆமாண்ணே. நீங்க? எல்லாமே தம்பிதான். இங்க இருக்க என் ஃப்ரெண்டு நான் தம்பி அந்த மாதிரி சொல்றேன். சரி ஓகே, நீங்க அந்த மாதிரி சொல்றீங்க. சரி ஓகே. இப்போ வந்து என்னன்னா 4 பேர் இருக்கீங்கல்ல, 4 பேர்த்தையும் வந்து எப்படி ஆளு வந்து சொல்லுங்க. என் தம்பி எப்படின்னா மாடு நல்லா படிப்பேன். தம்பி வந்துட்டு இப்ப பாய்ஸ் எல்லாம் படிக்கான். அவனுக்கு போலீஸ் லட்சியம் இருக்கான். எனக்கு கபடி சூப்பரா விளையாடு தம்பி. இவன் வந்து இப்ப ஜிம்முக்கு போய்க்கிருக்கான் தம்பி வந்து இப்ப. ஆமா, ஆளை பார்த்தா கொஞ்சம் ஒம்பளுக்குற மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் கை நீட்டு போடுங்க சார். சைஸ் கிட்டார் கேட்டா நான் இது ஸ்டேஜ் ஏரியானு மிஷின் அடிச்சான் தம்பி. இவன் வந்து இவனுக்கு பேரு ஸ்கிரேப். உண்மையான பேரு என்னன்னு எனக்கு தெரியாது, ஸ்கிரேப் கூப்பிடாங்க. அதனால இவன் பேர் இப்ப என்ன அப்புறம் எனக்கு தெரியல. எனக்கு லட்சியம் காதல் பண்றேன், அப்படியே கல்யாணம் பண்ணி ஆகணும், நல்லபடியா சந்தோஷமா வச்சுக்கணும். எனக்கு எப்பயுமே ஆசை. நீங்க நான் ஒரு பொண்ணை முதல்ல கண்டுபிடிக்கணும், அப்புறம் அவளை காதலிக்கணும், கையை பிடிக்கணும், கல்யாணம் கட்டிக்கணும். இதுவல்லவா லட்சியம். இப்ப நான் போற வீடியோ வந்து வீட்டுல எல்லாரும் பாப்பாங்களே, பிரச்சனை பாக்கட்டும். அவங்க அம்மா கூட நீ தான் பாத்துட்டு வந்தேன். உண்மையாலுமே அந்த பிள்ளை ஸ்கூல் வரல, விசாரிச்சு அவங்க அம்மா பாத்துட்டு அம்மா என்ன முறைச்சிட்டே இருந்துச்சு. பரவாயில்ல பாத்துட்டு வரேன் நான் அம்மா கூட. போடுங்க, லைக் பண்றோம், சப்ஸ்கிரைப் பண்றோம், அதெல்லாம் பண்ணிடுவாங்க கடைசியில. சரி ஓகே. சரி உங்க ஸ்கூலை பத்தி சொல்லுங்களேன். எங்க ஸ்கூலை பத்தி சொல்லணும்னா, மேலூர்லயே ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு ரவுடி நல்ல ஸ்கூலு, படிக்கிற ஸ்கூல், எல்லா ஸ்கூலும் அதே ரவுடி நல்ல ஸ்கூலு, நல்லா பாடம் நடத்துறாங்க, எல்லாமே பண்றாங்க. எப்படின்னா பால் பண்ணி சார் அவர் நல்லா ஏறி குதிச்சுட்டேன் ஆளை பாக்குறக்காண்டி. ஏறி குதிச்சால பிரச்சனை மாட்டிக்கிட்டு இந்த ஸ்கூல்ல வந்து அங்க போட்டோ எடுத்து அனுப்பி இங்க அனுப்பி பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. செலிபிரிட்டி ஆயிட்டேன். கேர்ள்ஸ் ஸ்கூல்ல என் பேர் விக்ராந்த பேர் கேட்டா தெரியாது ஆளே கிடையாது. இங்க கூட கேட்டு பாருங்க, இங்க இருக்க பிள்ளைங்க விக்ராந்து கேட்டா தெரியாது ஆளையில. கேர்ள்ஸ் ஸ்கூல்ல பாய்ஸ் ஸ்கூல்ல எல்லா இடத்துலயுமே அந்த அளவுக்கு பொம்பளை பொறிக்க ஆகிப்போட்டேன். அந்த பொம்பளை பொறிக்கலாம். ஆனா யாருக்கு நான் உண்மையா இருக்கேன். ஆனா யாழ் என்ன ரொம்ப சந்தேகப்படுறாங்க. நீ வந்து நான் வேற பாக்குறேன், வேற பட்ட பேச. ஆனா இது வரைக்கும் இவங்களுக்கு தெரியும், எல்லாருமே தெரியும். யாழை மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வேற பேர் சொல்ல உண்மையாலுமே யாழே நிறைய நினைச்சுக்கிறீங்க எப்பயுமே. அப்ப வீடியோ பாக்கணும் கண்டிப்பா. நீங்க சொல்லுங்க உங்க ஸ்கூலை பத்தி உன்னோட கருத்து. ப்ரோ எங்களோட கருத்து என்னன்னா, நாங்க ஒரு டீமாவே இருப்போம். இந்த சண்டைக்கு போனாலும் நாங்க சண்டை என்ன போட்டு ஒன்னா விட்டு ஒன்னா வருவோம், பிரியாம இருப்போம். அவ்வளவு சண்டை தான் விட்டு கொடுக்க மாட்டான். முந்தானதான் போன வாரம் கூட ஒருத்தர் அடிச்சு மண்டெல்லாம் உடச்சாச்சு. கம்பம்லாம் தூக்கி எல்லாரும் வந்துடும். யாரா இருந்தாலும் எல்லா பெரிய ஆள்கிட்ட சொல்லிடுவோம். இந்த மாதிரி சண்டை இருந்தாலும் எல்லாரும் நம்ம ஆளை கூப்பிடுறது. நம்ம ஆப் நட்டருக்கேன் உடனே ஆளோட சொல்றேன். அவங்க வந்து அடி வாங்கி தான் போறாங்க மட்டும் வந்து. அதே உண்மையாகி போச்சு.